மகாநதி சீரியல்ல நம்ம காவேரி இப்ப விஜய பார்த்துட்டு வந்ததுல இருந்தே வீட்ல உட்காந்து அழுதுகிட்டே இருக்கிறாங்க. நம்ம கங்கா தான் ஆறுதல் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் நீ விஜய பார்த்தியா அப்படின்னு சொல்லி கேட்டப்ப, விஜய பார்த்துட்டு தான் வரேங்கா அப்படின்னு காவேரி சொல்றாங்க. அது எப்படி இங்க நிவினும் மாமாவும் போய் பார்க்க முயற்சி பண்ணாங்க. கிடைக்கவே இல்ல. அவங்க தாத்தா கூட ஏதோ பண்ணி பார்த்தாங்களாமே. பார்க்கவே விடலையா. உன்னைய மட்டும் எப்படி விட்டாங்க அப்படின்னு கேட்கும்போது, நான் எப்படியோ அவங்க கிட்ட கெஞ்சி கால்ல விழாத குறைய கெஞ்சினதுனால என்னைய பார்க்க அனுமதிச்சுட்டாங்க. அவர் எப்படி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப, அவரெல்லாம் தெம்பா தான் இருக்கிறாரு. அவரு பண்ணுன ஒரே ஒரு தப்பு என்னைய கல்யாணம் பண்ணது தான். என்னைய மட்டும் அவர் கல்யாணம் பண்ணாம இருந்தா இந்த பசுபதி தொல்லையே அவருக்கு இருந்திருக்காது. இப்ப என்னைய கல்யாணம் பண்ணதுனால தான் அவர் இவ்வளோ கஷ்டப்படுறாரு அப்படின்னு சொல்லி ரொம்பவுமே அழுது புலம்பிக்கிட்டு இருக்கிறாங்க நம்ம காவேரி. இது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கிறப்ப, இங்க குமரன் வந்து பார்த்தீங்கன்னா, கங்கா கிட்ட ஆமா காவேரிக்கும் யமுனாவுக்கும் என்ன சண்டை? நான் வரும்பொழுது 2 பேரும் பயங்கரமா சண்டை போட்டுக்கிட்டாங்களே அப்படின்னு விசாரிக்கிறப்ப, கங்காவும் எல்லா உண்மையுமே சொல்லிடுறாங்க. இந்த யமுனா தான் விஜய போலீஸ்ல போட்டு கொடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு, இந்த கங்கா நிவினையும் காவேரியையும் சேர்த்து வச்சு பேசுறா, அசிங்க அசிங்கமா பேசுறா. அதனால தான் காவேரிக்கு கோவம் வந்து ஒரு அடியை கூட போட்டுட்டா அப்படின்னு இந்த பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம குமரன் வந்து நம்ம விஜய்க்கு எப்படியாச்சும் உதவணும். விஜய் எனக்காக எவ்வளவோ பண்ணியிருக்கிறாரு. இப்ப கூட பாரு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, தேவையான மிஷின் எல்லாம் அவரு தான் வாங்கி கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த சைடு நம்ம நிவின் தொடர்ந்து ராகினி மூலியமா எப்படியாச்சும் பசுபதியை பிடிச்சிட முடியாதா அப்படின்னு முயற்சி பண்ணி ஃபோன்ல பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. ராகினி தான் பயங்கரமான வில்லியாச்சே. ஸோ என்னதான் பேசினாலும் தன்னோட அப்பாவை போட்டு கொடுக்குமா என்ன? ஸோ கண்டிப்பா அது நடக்க போறது இல்லை. ஸோ இது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கப்ப நம்ம காவேரி வந்து பார்த்தீங்கன்னா வெண்ணிலாவை பார்க்கறதுக்காக மறுபடியும் ஹாஸ்பிட்டல் போயிருக்கிறாங்க. ஸோ போலீஸ் வேற நின்றுகிட்டு இருக்கு. ஸோ அங்கே இருக்கிற நர்ஸ் உதவியினால போலீஸ்க்கே தெரியாம போயிட்டு கங்காவை பார்க்குறாங்க. கங்காங்கிற வெண்ணிலாவை பார்க்குறாங்க. வெண்ணிலாவுக்கு லைட்டா இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் நர்ஸ் அந்த இதை சொல்றாங்க. ஸோ இதை வச்சு பார்க்கும் பொழுது கடைசியாக கோர்ட் சீனில் வந்து நம்ம வெண்ணிலா தான் சாட்சி சொல்லி விஜயை காப்பாற்றுவாங்க. அதுக்கப்புறம் பசுபதி தான் என்னை இடித்து தள்ளினாரு அப்படின்னு சொல்றதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் என்ன நடக்க போகுதுன்னு. ஸோ இது ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கிறப்ப இங்க நிவின் வீட்டுக்கு போன உடனே யமுனாவை பயங்கரமா திட்டுறாரு. யமுனா நக்கலா தான் பேசிக்கிட்டு இருக்கேன். இந்த நிவின் வந்து பாத்தீங்கன்னா திட்டுறதோட விட்டவாரு ஓஞ்சு பலான்னு ஒரு அரை விட்டுருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். ஸோ இதோட இன்னும் எபிசோடு முடிஞ்சிருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்குதுன்னு.